ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ண மாயிஞ்சி வச்சு தான் இன்றைக்கி எப்படி பிக்கிள் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாயிஞ்சி எடுத்துக்கணும். அடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இதில் நார்மலாகவே கசப்பு தன்மை இருக்கும், அதனால் சால்ட் வாட்டரில் நல்லா சோக் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் துருவ முடியாதுன்றதுக்காக ஃபுல்லாக இந்த ஆனியன் கட் பண்ணுவோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா சின்னதாக நல்லா துருவி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி. பாருங்கள், அடுத்து இதுக்கு பிக்கிளுக்கு பவுட்ரு வேணும். ஸோ அதுக்கு கொஞ்சமாக வெந்தயமும் அதில் டபுள் மடங்கு கடுகு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக ஃபைன் பவுடராக அரைச்சிடணும். ரொம்பவும் ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது, லைட்டாக குறைன்னு இருக்கணும். பாருங்கள், இதை அரைச்சிக்கலாம். இப்போது இந்தளவுக்கு அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை கொஞ்சம் குறைன்னு லைட்டாக. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்படி செய்யணுன்ட்டு. அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தாளிப்பு கடுகு போட்டுக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், அதனால் கொஞ்சமாக வெந்தயம். அப்புறம் இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் போட்டோம்னா ஈக்குவல் ஆகிடும். அதனால் ஒரு 4 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த துருவி வச்சுருக்க மாயிஞ்சை அதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது எப்படி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல. இந்த டைமில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுற அளவுக்கு உப்பை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 4 பச்சை மிளகாய் போட்டாச்சு, 2 காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அப்புறம் இது நார்மலாகவே இதில் கசப்பு தன்மை இருக்கிறதுனால புளித்தண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஸ்டார்டிங்லேயே ஊற வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதத்தில் இதை வச்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.